The 4-hour Work Week ஆத்தர் டிம் ஃபெர்ரிஸ் சொல்றாரு அவருக்கு 14 வயசு இருக்கிறப்போ அப்ப அவருடைய முதல் ஜாப் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல கிளீனராக கிடைச்சது. அப்ப அந்த சமயம் அவருடைய பாஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு பிடிக்கல, எப்படி வேலை செய்யணும்னு. அண்ட் இவர் அவருக்கு பிரகாரம் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அண்ட் இவர் அவருடைய மொத்த சுத்தப்படுத்துற வேலையை 8 ஹவருக்கு பதிலா வெறும் 1 ஹவர்லயே முடிச்சிட்டாரு. அண்ட் மிச்ச இருக்கிற டைம்ல அவர் குன்ஃபு மேகசின் படிச்சுட்டு கராத்தே கிக்கான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இந்த விஷயம் அவரோட பாஸ்க்கு தெரிய வந்துருச்சு. அண்ட் இவருடைய பாஸ் 3ஆவது நாளே இவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. அண்ட் அவருடைய பாஸ் வந்து அவர்கிட்ட சொன்னாரு, ஒரு நாள் உனக்கு தெரிய வரும் ஹார்ட் ஒர்க்னா என்னன்னு, அதோட வேல்யூ என்னன்னு. அண்ட் டிம் ஃபெர்ரிஸ் சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஹார்ட் ஒர்க் அர்த்தம் என்னன்னு. The 4-hour Work Week டீம் அந்த புக்ல இந்த மாதிரி சில கீ ஐடியா சொல்லிருக்காரு. இதுல உங்களுக்கு பல ஹவர் கணக்கா வேலை செய்யணும்ன்ற அவசியம் இருக்காது. வெறும் நீங்க வாரத்துல சில நேரம் வேலை செஞ்சு மிச்சம் மத்தவங்களை விட அதிகமான காசு சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த விஷயம் நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டே இல்ல நாட்டோடைய எந்த மூலையில இருந்துகிட்டோ செய்யலாம். அண்ட் இதுக்கு நீங்க எந்த ஆபீஸ்க்கு போகணும்னு அவசியமே இல்ல. சரி வாங்க இந்த புக்கோட சில கீ ஐடியாஸா பார்க்கலாம். கீ ஐடியா நம்பர் 1, The New Rich. இந்த புக்ல வந்து டிம் சொல்றாரு, மேக்ஸிமம் ஆட்கள் யோசிக்க தெரியலனா 9 to 5 ஜாப் செய்யணும், அதனால நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் ஒரு நல்ல salary சம்பாதிச்சு அவங்களுடைய காசை சேவ் பண்ணி அவங்க 60 வயசுல ரிட்டையர் ஆகுவாங்கன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணலாம். பட் அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு தீரணும். டிம் ஃபெர்ரிஸ் வந்து இந்த புக்ல ஒரு புது அப்ரோச்ச பத்தி சொல்லிருக்காரு. இது அவர் The New Rich ன்னு பேர் சொல்றாரு. இந்த ஆட்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு 60 வயசு வரைக்கும் வெயிட் பண்றது இல்ல. அண்ட் அவங்களோட ஜாப் மீது டிபெண்டன்டா இல்ல. இவங்க உலகத்தோட எந்த ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு அவங்களோட பிசினஸ் நடத்தலாம். அவங்களுக்கு வெறும் ஒரு லேப்டாப் அண்ட் வைஃபைக்கான அவசியம் தான் இருக்கு. அண்ட் அவங்க எல்லா வேலையும் வீட்ல உட்கார்ந்துட்டே செய்யலாம். கூடவே அவங்களோட முழு லைஃபை டிராவல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்ப 2006-7 இந்த புக் எழுதினப்போ அப்ப இந்த ஐடியா சில பேருக்கு புரிய வரல. ஏன்னா அந்த சமயம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்ல. பட் இன்னைக்கு டைம்ல இன்டர்நெட்டின் காரணத்தினால் உங்ககிட்ட ஏகப்பட்ட இந்த மாதிரி ரிசோர்சஸ் இருக்கு. இத வச்சு வீட்ல உட்கார்ந்துட்டே நீங்க நிம்மதியா உங்களோட பிசினஸ் நடத்தலாம். அண்ட் இன்னொரு வேர்ட் டிம் ஃபெர்ரிஸ் அவரோட புக்ல மென்ஷன் பண்ணிருக்காரு. அது என்னன்னா மினி ரிட்டையர்மெண்ட். மினி ரிட்டையர்மெண்ட்க்கு அர்த்தம் வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட்காக 60-65 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க உங்களுடைய வேலை கூடவே நடுவுல சில டைம் ஒதுக்கி உங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணலாம். டிம் ஃபெர்ரிஸ் சொல்றாரு, அவர் ஒவ்வொரு 2 மாசம் வேலைக்கு நடுவுல 1 மாசம் பிரேக் எடுத்துப்பாரா. அவர் புது புது லொகேஷன் சுத்த போயிடுவாரு. இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாரு. ஜெனா அவரோட பிசினஸ் அவர் இல்லாமலும் நடந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நான் குயிக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லிடுறேன். நம்மள அதிகபட்சமான பேர் பணக்காரனா ஆகாம போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? என்னன்னா ஒரு ஆவரேஜ் சராசரி இந்தியன் அதிகமா சேவிங் பண்றது மீது தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, இன்வெஸ்டிங் பண்றது இல்ல. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நாலேஜ் இல்லாம இருக்கலாம், இல்ல உட்கார்ந்து ஒரு சரியான ஸ்டாக்கை பிக் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா ஆதித்யா பிர்லா வந்து ரீசெண்டா மிட் கேப் 150 மொமெண்டம் 50 ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்க உங்களோட காசை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட காசு 100% சேஃபா இருக்கும், கூடவே ஹை ரிட்டர்னும் கிடைக்கும். இப்போ இந்த ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் கேப் டாப் 150 கம்பெனிஸ்ல எந்த கம்பெனில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுல 50 கம்பெனிஸ் செலக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 26.3% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 37% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இப்போ நீங்க இதுல 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ அந்த அமௌண்ட் 10 லட்சம் ரூபாய் இருக்கும். நீங்க இத என்ன போல as low as 2000 rupees இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். NRI persons அப்படி நீங்க இதுல 18000 rupees இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு up to 2 crore rupees வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ஃபண்ட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் NAV 10 rupees இருந்து அவைலபிளா இருக்கு. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் உடைய AUM பாத்தீங்கன்னா 9862,000 கோடி ரூபாய். சோ இதுல இருந்து நீங்க இதோட ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸா பார்க்கலாம். இங்க பாருங்க, இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சரியான டைம் கிடையாது. இப்பதான் சரியான டைம். இப்போ வேணா உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியாம இருக்கலாம். சோ தேவையில்லாம உங்களோட காசை FD RD சிட் ஃபண்ட்ல போட்டு 5% ரிட்டர்னுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அக்டோபர் 15 தான் லாஸ்ட் டேட். சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செக் பண்ணிடுங்க. Key idea number 2, absolute income versus relative income. ஜெனரலி நம்ம வெல்த் காசை வச்சு கணக்கிடுவோம். அப்படி ஒரு நபர் அதிகமான காசு சம்பாதிக்கிறார்னா அவர் அதிக பணக்காரன்னு நினைக்கிறோம். ஆனா இது முழுமையா பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது. இது இல்லாமலும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டைம்ல உங்ககிட்ட வேற காசு இருக்குது மட்டும் உங்களை பணக்காரன் ஆக்காது. உங்ககிட்ட எவ்வளவு டைம் இருக்குது, எவ்வளவு ஃப்ரீடம் இருக்குது, இந்த விஷயத்தை உங்களை பணக்காரன் ஆக்குது. சரி வாங்க நம்ம இத ஒரு எக்ஸாம்பிள் த்ரூ புரிஞ்சுக்கலாம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தரோட பேர் சுரேஷ், இன்னொருத்தரோட பேர் ராஜு. ராஜு ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றாரு. அவரோட சம்பளம் வந்து 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு. அதே இன்னொரு பக்கம் சுரேஷ் வந்து ஒரு ஆன்லைன் பிசினஸ் நடத்திட்டு இருக்காரு. இதுல இருந்து அவர் ஒவ்வொரு மாசமும் 75,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டடா இவங்க 2 பேர்ல யார் ரொம்ப பணக்காரன்னு, அப்ப எல்லாரோட பதிலோ ராஜேஷா தான் இருக்கும். ஏன்னா அவர் salary வந்து சுரேஷை விட அதிகம். பட் இப்போதைய வரைக்கும் என்னன்னா நம்ம இவரோட இன்கம் அப்சல்யூட் இன்கம் தான் பாத்துறோம். பட் அதுவே நம்ம அவரோட ரிலேட்டிவ் இன்கம் கம்பேர் பண்ணோம்னா ராஜேஷ் வந்து வாரத்துல 40 மணி நேரம் வேலை செய்றாரு. அதுவே இன்னொரு பக்கம் சுரேஷ் வாரத்துல வெறும் 15 மணி நேரம் தான் வேலை செய்றாரு. சோ ராஜேஷ் வந்து 1 மணி நேரத்துக்கு 625 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதுவே சுரேஷ் வந்து 1 மணி நேரத்துக்கு 1250 ரூபாய். அதாவது சுரேஷ் வந்து ராஜேஷை விட ஜஸ்ட் 2 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாரு. இப்போ சொல்லுங்க யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்க? ராஜேஷ் வந்து வாரத்துல ரொம்ப நேரம் வேலை செய்றாரு. இதனால அவர்கிட்ட வேற டைம் மிச்சம் இருக்காது வேற எதனா செய்யறதுக்கு. அதுவே இன்னொரு பக்கம் சுரேஷ் கிட்ட அதிகமான டைம் மிச்சம் இருக்கும். இதுல அவரோட ஸ்கில்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அண்ட் அவரோட பிசினஸ் க்ரோ பண்றது மீது கவனத்தை செலுத்துவாரு. சோ இதனால தான் அப்படி நம்ம ரிலேட்டிவா பார்த்தோம்னா சுரேஷ் வந்து ராஜேஷை விட பல மடங்கு பணக்காரர். ஏன்னா சுரேஷ் கிட்ட ராஜேஷை விட ஒவ்வொரு வாரமும் 25 மணி நேரம் அதிகமா இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம இந்த கான்செப்ட டைம் பேசிஸ்ல கம்பேர் பண்ணிருக்கோம். அதுவே நம்ம இவங்க 2 பேரோட கம்பேரிசன் பேஸோட பேசிஸ்ல பண்ணோம்னா ஒரு பக்கம் ராஜேஷ் வந்து ஒரு பெரிய நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட ஆபீஸ் வந்து ஒரு பெரிய சிட்டில இருக்கு. அங்க அவருக்கு செலவு
அதிகம் அண்ட் அவர் ஆபீஸ்க்கு தினம் வரவும் போக செய்யணும். அதுல அவருக்கு பெட்ரோல் செலவாகும். அதுவே இன்னொரு பக்கம் சுரேஷ் வந்து அவரோட வேலையை ஆன்லைன்ல செய்யறாரு. சோ இந்த முழு உலகத்துல அவர் எங்கனாலும் இருந்துட்டு அவரோட வேலையை செய்யலாம். அண்ட் சுரேஷ் வந்து காசை டாலர்ல சம்பாதிக்கிறாரு அண்ட் ருபீஸ்ல செலவு பண்றாரு. அதுவே ராஜேஷ் வந்து சம்பாதிக்கிறது ருபீஸ்ல அண்ட் செலவு பண்றது ருபீஸ்ல. சோ ராஜேஷ் கிட்ட அதிகமா சேவ் பண்றதுக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல. சோ எவ்வளவு காசுல ராஜேஷ் வந்து ஒரு வாட்டி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட முடியுமோ அதுவே சுரேஷ் அதே ரெஸ்டாரண்ட்ல போய் 3 வாட்டி சாப்பிட முடியும். சோ இந்த மாதிரி ராஜேஷ் சம்பாதிக்கிறது அதிகம் ஆனா அவரை விட பணக்கார சுரேஷ் தான். கீ ஐடியா நம்பர் 3 அவுட் சோர்சிங். டிம் ஃபெரஸ் சொல்றாரு நம்ம எல்லா வேலையும் நம்மளே செய்ய கூடாதா, பதிலா நம்ம அதை அவுட் சோர்ஸ் பண்ணணும். முதல்ல எனக்கும் இந்த ஐடியா புரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படி என்னால ஒரு வேலையை செய்ய முடியும்னா அப்பயே நான் மத்தவங்களுக்கு காசு கொடுக்கணும் இந்த வேலையை செய்யறதுக்கு. ஈவன் எனக்கு முதல்ல தோணிட்டு இருந்துச்சு பணக்காரங்க இருக்காங்களே வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவர் ஏன் வைக்கிறாங்க, சாப்பாடு சமைக்கிறதுக்கு செஃப் ஏன் வைக்கிறாங்க, சின்ன சின்ன வேலைக்கு வேலைக்காரங்களை ஏன் வைக்கிறாங்கன்னு எனக்கு முன்னாடி தோணுச்சு அவங்க ஷோ ஆஃப் பண்றாங்கன்னு. ஆனா ஆக்சுவலா அவங்க ஷோ ஆஃப் பண்ணல. அவங்களுக்கு டைமோட மதிப்பு தெரியும். அவங்களுக்கு தெரியும் அப்படி அவங்க எல்லா வேலையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட அதிகமான டைம் இருக்கும். அண்ட் இந்த டைம்ல வேற ஏதோ ஒரு ப்ரொடக்டிவான வேலை செய்யலாம் அண்ட் அவங்களோட பிசினஸ் இன்னும் கூட க்ரோ பண்ணலாம். அண்ட் இந்த டைம்ல இவங்க அவங்களோட சேலரி விட பல மடங்கு அதிகமான காசு சம்பாதிக்கலாம். இதனால தான் அவங்க இந்த மாதிரி ஆட்களை ஹையர் பண்றாங்க யாரும் அவங்களுடைய வேலையை செய்ய முடியுமோ. சோ இதுக்காக தான் நீங்களும் உங்களோட பிசினஸ்ல உங்களோட வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணணும். நீங்க வெறும் இந்த வேலையை மட்டும் தான் செய்யணும், எதை வெறும் உங்களால மட்டுமே செய்ய முடியுமோ. அண்ட் மிச்சம் வேற எதுவுமே கூடாது. இது இல்லாம மிச்சம் எல்லா வேலையும் நீங்க ஆட்டோமேட் பண்ணிடணும். இதனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இன்னும் அதிகமான ஃப்ரீ டைம் இருக்கும். இந்த ஃப்ரீ டைம்ல நீங்க உங்களோட பிசினஸ் மட்டும் க்ரோ பண்ணணும் இல்ல, கூடவே உங்களோட லைஃபை என்ஜாயும் பண்ணலாம். கீ ஐடியா நம்பர் 4 பீயிங் எஃபெக்டிவ் வெர்சஸ் பீயிங் எஃபிஷியன்ட். சோ எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம பார்க்கலாம் எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட்க்கு இடையே என்ன வித்தியாசம். எஃபெக்டிவ்க்கு அர்த்தம் சரியான விஷயங்களை பண்ணணும், அதாவது நம்ம சூஸ் பண்ணணும் நமக்கு என்னென்ன விஷயம் சரின்னு. அண்ட் எஃபிஷியன்ட்க்கு அர்த்தம் நம்ம விஷயங்களை சரியான முறையில பண்ணணும். வெள்ளது எதுவா இருந்தாலும் சரி. டிம் ஃபெரஸ் சொல்றாரு அப்படி நீங்க தி நியூ ரிச் கேட்டகரியில வரணும்னு விரும்புனீங்கன்னா அப்ப நீங்க எஃபெக்டிவ் ஆகணும். நீங்க வெறும் அந்த வேலையை தான் செய்யணும் எது உங்களுக்கு சரியோ, பதிலா எல்லா விதமான வேலையை செஞ்சுட்டு இருக்க கூடாது. நீங்க உங்களோட வேலையை எலிமினேட் பண்ணணும். எதெல்லாம் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் இல்லையோ அத உங்களுடைய லிஸ்ட்ல இருந்து நிக்கிறணும். ஏன்னா அந்த வேலை வெறும் உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் டீம் இந்த புக்ல சொல்றாரு less is not lazy. அப்படி நீங்க கம்மியான வேலை செய்றீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க சோம்பேறின்னு இல்ல. பட் நம்ம சொசைட்டில என்ன நடக்குதுன்னா ஆபீஸ் போங்க 8 10 ஈவன் 12 மணி நேரம் வேலை செய்யுங்க, அப்படி நீங்க கம்மியான வேலை செய்றீங்கன்னா அப்ப நீங்க சோம்பேறி. பட் டீம் சொல்றாரு நம்ம நேரத்தை மீது ஃபோக்கஸ் பண்ண கூடாதா, பதிலா ப்ரொடக்டிவிட்டி மீது கவனம் செலுத்தணுமா. இவர் அவரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிற விதமா சொல்றாரு எப்படி அவருடைய முதல் வேலை அவருக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல சுத்தம் பண்றதுக்கு கிடைச்சதோ அப்ப அவர் அந்த வேலையை 8 மணி நேரத்துக்கு பதிலா வேற ஒரே மணி நேரத்திலே செஞ்சு முடிச்சிட்டு இருந்தாரு. இதனால அவர் மிச்சம் இருக்கிற ஃப்ரீ டைம்ல மேகசின் படிச்சாரு. பட் அவருடைய பாஸ்க்கு தோணுச்சு அவர் சோம்பேறின்னு. இதனால அவருடைய பாஸ் வந்து அவர் வேலையை விட்டு நீக்கிட்டாரு. பட் டீம் அவருடைய வேலையை ப்ரொடக்டிவ்லி செஞ்சுட்டு இருந்தாரு. அவசியம் இல்ல நீங்க ஆபீஸ் போறீங்க 10 மணி நேரம் வேலை செய்றீங்கன்னா நீங்க ப்ரொடக்டிவா வேலை செய்றீங்கன்னு. ஏன்னா நிறைய வாட்டி நீங்க உங்க வேலையை 2 மணி நேரத்திலே முடிச்சிருவீங்க. பட் உலகத்துக்கு தான் தோணுது யார் லேட் வரைக்கும் வேலை செய்றாங்களோ அவங்க தான் நல்ல வர்க்கர்னு. பட் நம்ம டைமை பார்த்து இல்ல ப்ரொடக்டிவிட்டி பத்தி கவனம் செலுத்தணும். கீ ஐடியா நம்பர் 5 லிபரேட். இதுதான் இந்த புக்கோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசனே. வெல் பாத்தீங்கன்னா இந்த புக்கோட பேரே வந்து தி 4 hour work week. அதாவது வாரத்துல வெறும் 4 மணி நேரம் தான் வேலை செய்யணும். எஸ் நம்மளுடைய வேலையை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வேலை இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் செய்யணும். மிச்சம் இருக்கிற வேலையை நம்ம செய்யணும்னு அவசியமே இல்ல. அதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிடுவோம். சோ அப்ப நம்ம கிட்ட அதிகமான டைம் இருக்கும் நம்மளோட விஷயங்களை பண்றதுக்கு. அண்ட் நீங்க ஃப்ரீயாக இருப்பீங்க. டிம் சொல்றாரு அப்படி நீங்க எதனா ஒரு பிசினஸ் இன்டர்நெட் பேஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அண்ட் அதுல இருந்து உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனா அப்ப உங்களுடைய இன்கம் லெவலை நீங்க பல மடங்கு அதிகமாக்கலாம். அண்ட் கூடவே உங்ககிட்ட டைமும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் இன்னைக்கு டைம்ல லட்சக்கணக்கான மக்கள் இந்த விஷயம் தான் செய்றாங்க. நீங்க வேணும்னா உங்களுடைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி மக்களுடைய லைஃப்ல வேல்யூ ஆட் பண்ணலாம். இதுக்கு யூடியூப் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். உலகத்தோட எந்த ஒரு மொழியில உட்கார்ந்துகிட்டு யூடியூப்ஸோட வீடியோ உருவாக்கலாம். அண்ட் இதுக்காக நீங்க ஒரு 9 to 5 ஜாப் செய்யணும்னு அவசியமே இல்ல. நீங்க உங்களுடைய சௌகரியத்துக்கு பிரகாரம் வேலை செய்யலாம். அண்ட் ஈவன் நம்ம இந்தியால உட்கார்ந்துகிட்டு டாலர்ஸ்ல சம்பாதிப்போம். வெல் எப்படி எங்க பாத்தீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி தான். அண்ட் மிச்ச ஆட்கள் யாரெல்லாம் 9 to 5 ஜாப் பண்ணி ரூபீஸ்ல சம்பாதிக்கிறாங்களோ அவங்களை விட பல அதிகமான காசு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது நீங்க உங்களுடைய ஒரு கோர்ஸ் உருவாக்கி ஆன்லைன்ல செல் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு நீங்க சிங்கிங்ல நல்லா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு பர்టిక్యులர் ஃபீல்ட்ல. சோ நீங்க ஒரு சில மணி நேரம் கோர்ஸ் உருவாக்கி ஆன்லைன்ல செல் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நீங்க வேற எங்கனா போகணும்னு அவசியமே இல்ல. நீங்க வேற ஒரு வாட்டி இந்த எல்லா வீடியோஸ் உட்கார்ந்து ஷூட் பண்ணனும் அண்ட் நீங்க ஆன்லைன்ல செல் பண்ணலாம். அண்ட் இத செஞ்சு கூட இன்னைக்கு மக்கள் கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. மூணாவது எதனா ஒரு ப்ராடக்ட் உருவாக்கி அத ஆன்லைன்ல Amazon, Flipkart இல்ல eBayல செல் பண்ணலாம். நினைச்சுக்கோங்க நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டி-ஷர்ட் பை பண்றீங்க. அதுக்கு அப்புறம் நீங்க அந்த டி-ஷர்ட் மேல பிரிண்ட் பண்ணி Amazon இல்ல Flipkartல செல் பண்ணலாம். அண்ட் எக்கச்சக்க ப்ராஃபிட் earn பண்ணலாம். எஸ் இது ரொம்ப சுலபம் கிடையாது. ஆனா நீங்க விஷயங்களை கத்துக்கிட்டு அப்ளை பண்ணி நல்ல கணிசமான ப்ராஃபிட் earn பண்ணலாம். இவ்வாறு நீங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதுல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது காசு சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்களும் நியூ ரிச் கேட்டகரியில சேரலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சில கீ ஐடியாஸ் இந்த அமேசிங் புக்ல இருந்து. அப்படி இந்த முழு புக்கையும் சம்மரைஸ் பண்ணனா டிம் ஃபெரஸ் வந்து நம்மளோட ஓல்ட் ஸ்கூல் திங்கிங்ல இருந்து வெளியே வர சொல்றாரு. அண்ட் அந்த 9 to 5 ஜாபை விட்டுட்டு நியூ ரிச் ஆகிறதுக்கான ஐடியாவை தெரிவிக்கிறாரு. இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்காக 65 வயசு வரைக்கும் வெயிட் பண்றது இல்ல. பதிலா இவங்களோட முழு லைஃபையும் ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி வாட விரும்புறவங்க. இவங்க யாருன்னா இவங்க ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு இந்த வேலையை ஆக்டிவ்லி செய்யணும்னு அவசியம் ஏற்படாது. டிம் சொல்றாரு நம்மளோட இன்கம் அப்சல்யூட் இன்கம்னால இல்ல, பதிலா ரிலேட்டிவ் இன்கம்னால மதிப்பிடணுமா. நம்ம பார்க்கணுமா ஒரு மணி நேரம்
நேரத்துக்கு பிரகாரம் நம்ம எவ்வளவு earn பண்றோம்னு பதிலா முழு மாசமா நைட்டு பகலமா வேலை செஞ்சு அதை மதிப்பிட கூடாதா? அண்ட் நம்மளோட செலவு எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி ஒரு பெரிய சிட்டில லொகேட் ஆயிருந்தீங்கன்னா அப்ப உங்களோட செலவு அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் கவனத்துல வச்சுக்கணும். அண்ட் டீம் நம்மள ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றதுக்காக சொல்றாரு. அண்ட் இது இன்டர்நெட் பேஸ்டாக இருக்கணும். இதுல உங்களுக்கு எந்த வேலை இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க. இதனால உங்ககிட்ட அதிகமான டைம் இருக்கும். அண்ட் நம்ம வெறும் ஆக்சுவலா என்ன வேலை இம்பார்ட்டன்ட்டோ அதன் மீது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மிச்ச வேலைகளை பின்னாடி விட்டுறணும். அப்பதான் உங்களால ஒரு நியூ ரிச் கேட்டகரியில பங்காக முடியும். அண்ட் ஒரு நல்ல இன்கமையும் ஜெனரேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 4 hour ஒர்க் புக்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சரியான டைம்னு கிடையாது. இப்பதான் கரெக்டான டைம். ஆதித்யா பிர்லா NFOட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். October 15 வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். சோ லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கூடவே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Thank you.